opposite body நம்ம கனெக்ட் பண்ணி இன்டிகிரேட் பண்ணி மோஷனும் வெலாசிட்டி ஃபேக்டர் இருந்தா ஃபோர்வேர் மெக்கானிசம். ஸோ நம்ம எம்பதினா அந்த மோஷன் அண்ட் வெலாசிட்டி எப்படி டெக்னிக்கா ஃபைண்ட் பண்றதா எம்பதி. ஸோ இப்போ டிஃபைன் எப்படின்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம 4 வாரத்துக்கு நம்ம PQ வாரத்துக்கு 4 வீக் கொடுத்தாங்க. ஸோ இப்போ PS fixed thing which is 140 கொடுத்தாங்க and PQ crank cable PQ அதோட டிகிரி வந்து 60 டிகிரில கிளாக் வைஸா ரொட்டேட் ஆகுது. அந்த RS 80 mm and PQ is 120 rpm ஸ்பீட் கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டயகிராம் வரையணும். ஸ்பேஸ் டயகிராம் என்னன்னா ஃபர்ஸ்ட் PQ PS ஃபிக்ஸ்ட் சொல்லிட்டாங்க. நம்ம ஃபிக்ஸ்ட் வந்து கீழ பேஸ் வச்சு 140 mm லைன். இப்போ ஸ்கேல் 140 mm நம்ம யூஸ்வலா நோட் நீங்க டிரா பண்ண முடியறதால நம்ம ஸ்கேல் வச்சு 100 mm is equal to 10 cm ஸ்கேல் மாத்திட்டோம். So இப்போ 100 mm 140 mm ஸ்கேல் மாத்தா 14 mm கன்வர்ட் சென்டிமீட்டர் கன்வர்ட் ஆயிடும். So PS is the base service 14 mm க்கு லைன் டிரா பண்றோம். நெக்ஸ்ட் வந்து 60 டிகிரிக்கு நம்ம ஆங்கிள் வச்சு இங்க வந்து என்ன 5 50 cm just 5 cm க்கு ஆர் கட் பண்றோம். ஆர் கட் பண்ணும்போது நமக்கு Q பாயிண்ட் தெரியும். So next Q பாயிண்ட் வந்து நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து R Q பாயிண்ட் வந்து QR வந்து 130 mm இருக்காங்க. சோ நம்ம 130 mm எங்க கட் பண்ணனும் தெரியாது. அதனால நம்ம காம்பஸ் வந்து 130 cm எடுத்து இந்த பாயிண்ட் வந்து இங்க ஒரு R கட் பண்ணனும். சிமிலர்லி இந்த RS பாயிண்ட் வந்து 80 mm பாயிண்ட் இருக்கு. கீழ இருந்து 80 mm மேல R கட் பண்ணனும். இந்த R பாயிண்ட் நமக்கு இருக்கு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா நம்ம வந்து ஸ்பேஸ் டயகிராம் தெரிஞ்சுக்கும். இங்க வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் ஸ்கேல் வச்சு பெர்பெண்டிகுலர் லைன் வரையும்போது இங்க வந்து வெலாசிட்டி லைன் இங்க இருக்கு. இப்போ வெலாசிட்டி எவ்வளவு வெலாசிட்டி ஃபைண்ட் பண்றீங்களா ஃபார்முலா இருக்கு. நம்ம கிட்ட ஒமேகா ஃபைண்ட் பண்ணனும். சோ ஒமேகா என்ன? ஒமேகா = 2πn/60. 2πn என்ன வந்து rpm கொடுத்தாங்க 120 rpm. 2π × 120/60 பண்ணும்போது 12.6 radians per second னு ஒரு வேல்யூ வருது. இது எப்ப வெலாசிட்டில சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வரும். வெலாசிட்டி என்ன? velocity of PQ is equal to omega PQ into PQ ஓட வேல்யூ 5 cm. இந்த mm கண்டுபிடிச்சது mm. So omega PQ into 60 பண்ணும்போது 630 mm per second. So இதுதான் velocity of PQ. இப்போ velocity diagram வரையும்போது PS இப்போ இது ஃபிக்ஸ் பாயிண்ட். ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட கன்சிடர் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் as perpendicular diagram இந்த perpendicular R இங்க வச்சிட்டு இங்க இடத்துல பிளேஸ் பண்ணுவோம். சோ பிளேஸ் பண்ணும்போது 630 என்னன்னா நம்ம ஸ்கேல் வச்சு கன்வர்ட் பண்ணுவோம். ஸ்கேல் எப்படி கன்வர்ட் பண்ணுவோம்னா 1000 mm per second equal to 10 ன்னு கன்சிடர் பண்ணிட்டு 630 mm வந்து கன்வர்ட் பண்ணும்போது 6.3 cm மாறி. 6.3 cm இந்த perpendicular line இந்த ஸ்கேலிங் வந்து perpendicular point வந்து இந்த இடத்துல இங்க 6.3 cm லைன் டிரா பண்ணுவோம். which is Q point. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா கீழ இருந்து லைக் இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு perpendicular லைன் எடுக்கிறோம். டிரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு perpendicular point எடுத்தோம். perpendicular point எடுத்து லைன் டிரா பண்ணோம். நெக்ஸ்ட் இது ஒரு perpendicular point லைன் எடுத்தோம். இது பண்ணும்போது இது நேரா வந்தா இதுக்கு நேரா வச்சு ஒரு லைன் வருது. நெக்ஸ்ட் நேரா லைன் ஒரு ரேண்டமா லைன் ஒரு எண்டலெஸ் லைன் வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாயிண்ட் இஸ் perpendicular லைன் பண்ணும்போது இங்க S2R இப்படி எடுக்கும்போது நம்ம இந்த பாயிண்ட் எடுக்கும். இங்க வந்து R பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இதோட லென்த் தான் வெலாசிட்டி ஓட டயகிராம் வந்து இப்போ வந்து ஸ்கேல் மெஷர் பண்ணனும். ஸ்கேல் எடுக்கணும். 1000 mm per second equal to 10 cm. அப்படியே ஸ்கேல் எடுத்தாதான் you will convert it to value வந்து 6.3 cm ன்னு உங்களுக்கு மெஷர் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது clockwise direction அப்படிங்கறனால மேல வரையறீங்க. இதே வந்து ஆன்டி clockwise direction அப்படியே கொடுத்திருந்தாங்கன்னா இது ஆப்போசிட் சைடு வரைவீங்க. ஓகே, clockwise direction அப்படியே கொடுத்திருக்கிறதுனால you will draw the diagram like this. Anti clockwise direction அப்படியே கொடுத்திருந்தாங்கன்னா you will convert this into that side. Okay, you understand? எல்லாத்துக்கும் புரிஞ்சதா? ஓகே, ஓகே.
Thank you very much.